ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ருபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரோட சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷனோட பட்ஜெட் வந்து பார்க்குறோம். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பட்ஜெட் கிடையாது, முனிசிபல் கார்ப்பரேஷனோட பட்ஜெட். ஸோ அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முனிசிபல் கார்ப்பரேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லோக்கல் பாடிஸ்னால் என்னென்னு வந்து தெரியணும். அதுக்கு இப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பாடிஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து ரூரல் அர்பன் ரெண்டாக இருக்கும். ரூரல் லோக்கல் பாடிஸ் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்னு இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து பார்க்க போகிறதில்ல. அதில் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து யூனியன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, இது 3 வரும். அர்பன் லோக்கல் பாடிஸில் தான் இந்த டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்ப்பரேஷன் வரும். பேரூராட்சி, நகராட்சி, பெருநகராட்சி. பாப்புலேஷன் அப்புறம் டெவலப்மெண்ட்ஸை வச்சு இதெல்லாம் வந்து சப் கேட்டகரியாக அப்படியே பிரிப்பாங்க. இதில் இருக்க எல்லாமே வந்து சிவிக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, லோக்கல் பாடிஸ் வந்து பீப்புளுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக இது இந்த மாதிரி வந்து பிரிக்கிறோம். யூஸ்வலாக இவங்களோட ஒர்க்கெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ரோடு போடுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டு, இப்போ நம்ம வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் எடுத்து வைக்கிறோம்ல, இந்த வேஸ்டேஜ் மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சீவேஜ் டிச்சு வந்து இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஸ்கூல் இருக்கும், இந்த முனிசிபல் ஸ்கூல்ஸ்னு இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது எஜுகேஷனில். அப்புறம் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர், இந்த அர்பன் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கீழே வரும். இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறது, இதுக்காக ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த லோக்கல் பாடிஸோட யூஷுவல் ஒர்க்காக வந்து இருக்கும். அதில் முனிசிபல் கார்ப்பரேஷனுங்கிறது வந்து சிட்டி. இப்போ வில்லேஜ், டவுனு, அந்த டவுனில் கொஞ்சம் அப்கிரேடட் டவுன் தான் வந்து முனிசிபாலிட்டி. அடுத்து வந்து சிட்டிங்கிறது தான் வந்து முனிசிபல் கார்ப்பரேஷனாக யூஷுவலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த முனிசிபல் கார்ப்பரேஷனோட பட்ஜெட்டை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஹெட்டு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஹெட் யாருன்னா மேயர் தான் வந்து ஹெட்டு. ஸோ இவங்க எப்படி ஹெட் ஆகிறாங்கன்னா, இப்போ நம்ம அதுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அதில் வந்து அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தும் சேர்ந்து நடக்கும். அப்படி இல்லாட்டி வந்து அர்பன் தனியாக, ரூரல் தனியாக நடக்கும். நம்ம அர்பன் மட்டும் பார்த்தோம்னா இப்போ 2022 வந்து நடந்திருக்கும். டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்ப்பரேஷன் 3த்துக்கு வந்து நடக்கும். இது கீழே வந்து வார்ட்ஸ் வந்து இருக்கும். வார்டோட ஹெட் வந்து வார்டு கவுன்சிலர். ஸோ வார்டு கவுன்சிலருக்கு தான் நம்ம வந்து ஓட் பண்ணுறோம். இதை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நம்ம யாருக்கு ஓட் போடுவோம்னா எம்பிக்கு ஓட் போடுவோம். தொகுதி வழியாக எம்பிக்கு வந்து ஓட் போடுவோம். ஸ்டேட் எலெக்ஷன் வருது. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் வருதுன்னா நம்ம 234 தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஓட்டு வந்து யாருக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம எம்எல்ஏக்கு போடுறோம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவருக்கு வந்து ஓட்டு போடுறோம். அதேமாதிரி உள்ளாட்சி தேர்தல் வரும், இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இது லாஸ்ட்டாக வந்து 2022 நடந்தது. இங்கே யாருக்கு நம்ம ஓட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கவுன்சிலருக்கு ஓட் பண்ணுறோம். ஒரு வார்டோடைய ஹெட் வந்து கவுன்சிலர். ஸோ இது மாதிரி டவுன் பஞ்சாயத்து கீழே வந்து நிறைய வார்ட்ஸ் இருக்கும். அதேமாதிரி முனிசிபாலிட்டி கீழே நிறைய வார்ட்ஸ் இருக்கும். அதுமாதிரி நிறைய முனிசிபாலிட்டி இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில். அதேமாதிரி முனிசிபல் கார்ப்பரேஷன் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது. ஸோ இவங்களுக்கு கீழே வந்து 100 வார்ட்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் 100 வார்டு இருக்குது. 100 வார்டில் வந்து எல்லோரும் வந்து நிற்பாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மெஜாரிட்டி கவுன்சிலர் எந்த கட்சியோ அவங்களோட ஹெட்டு தான் வந்து மேயராக வந்து இருப்பாங்க. எப்படி வந்து 234 தொகுதியில் வந்து எந்த கட்சி வந்து அதிக இதில் ஜெயிக்கிறாங்களோ, எம்எல்ஏ சீட் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட ஹெட்டு தான் சிஎம்ஓ. அதே மாதிரி இங்கேயும் ஹெட்டு வந்து இருப்பாங்க. ஸோ டவுன் பஞ்சாயத்தோட ஹெட்டு வந்து பிரசிடென்ட், பஞ்சாயத்து பிரசிடென்ட்னு. அதேமாதிரி முனிசிபாலிட்டியோட ஹெட் வந்து சேர்மன் சொல்லுவோம், முனிசிபல் சேர்மன். அதேமாதிரி முனிசிபல் கார்ப்பரேஷனோட ஹெட்டு வந்து மேயர். ஸோ இந்த முனிசிபல் கார்ப்பரேஷனோடைய இந்த 100 வார்டோட பட்ஜெட் தான் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான், என்டையர் சிட்டிக்கே, என்டையர் கோயம்புத்தூருக்கே வந்து கிடையாது. வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வந்து போகிறோம். மொத்த வருவாய் வந்து 4617 கோடி, அதாவது டோட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறது. அது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மொத்த செலவு வந்து 4757 கோடி. ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து டெஃபிசிட்டில் இருக்குது. ஏன்னா செலவு வந்து அதிகமாக போட்டிருக்கோம் அடுத்த வருஷத்துக்கு, ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. ஸோ இது வந்து 139 crores வந்து ஃபிசிக்கல் டெஃபிசிட். இந்த வருஷத்துக்கு கடன் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 294 கோடி வந்து வாங்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ரீபேமெண்ட், ஏற்கனவே வாங்கின லோனுக்கு வந்து ரீபே பண்ணுறது வந்து 88 crores வந்து பே பண்ணுறாங்க. இந்த மொத்த வருவாயில் டோட்டல் ரெசிப்ட்டில் வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து ரெவன்யூ ரெசிப்ட், இன்னொன்று வந்து கேபிட்டல் ரெசிப்ட். ரெவன்யூ ரெசிப்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸு, இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வராது. முக்கியமாக வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வரும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நம்ம அந்த லோக்கல் பாடிஸ் தான் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவங்க இன்கமாக கவுண்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரெவன்யூ ரெசிப்ட் வரும். அடுத்து வந்து கேபிட்டல் ரெசிப்ட் வந்து இப்போ வந்து ரோடு போடுறாங்க, ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து லோன் வாங்குறாங்க. வெளியிலேருந்து இப்போ கவர்மெண்ட்கிட்டயோ, ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டயோ, இல்லை வந்து சென்ட்ரல்கிட்டயோ எங்கேயோ அவங்க லோன் வாங்கி பணம் திரட்டுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து இன்கமாக தான் கவுண்ட் ஆகும். ஃப்யூச்சரில் அவங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்தாலும் அப்போதைக்கு அது இன்கமாக கவுண்ட் ஆகும். இது வந்து கேபிட்டல் ரெசிப்ட்டில் வரும். அதுக்கப்புறம் எதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோடைய சொத்து வந்து எதாவது விற்கிறாங்க அப்படின்னா, இல்லை லேண்ட் எதாவது ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து இதில் வரும் அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட்டில் வந்து வரும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து டோட்டல் ரெசிப்ட், மொத்த வருவாய். அடுத்து வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் இதேமாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இப்போ நம்ம ஸ்டேட் ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்குறத சொல்லுவோம். அதேமாதிரி இங்கே முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்கும், லோக்கல் பாடிஸ்க்குலாம் இங்கே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா கார்ப்பரேஷனில். ஸோ அவங்களுக்கு சேலரி கொடுக்குறது. ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு எப்போ தெரியும், அந்த ரோடு போடுறதோ, இல்லை அந்த ஏதாவது ஒரு இப்போ ஸ்ட்ரீட்டில் இது பண்ணுறது, டிச் கட்டுறது, அப்புறம் வந்து தூர் வாடுறது. ஸோ இது மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து அதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வரும்.
ஸோ மொத்தம் 199 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ எஜுகேஷன்ஸ்க்கு, இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இந்த அர்பன் ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர்னல் ஹெல்த் கேர்னு தனியாக ஒரு இது, அதுக்கு வந்து 1.5 crores எமர்ஜென்சி டைமில், ப்ரெக்னன்சி டைமில் வந்து இது பண்ணுறதுக்காக தனியாக வந்து அந்த ஹெல்த் கேர் சென்டராக இது பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ ஸ்கைவாக் வந்து காந்திபுரத்தில் வரும்னு சொல்கிறாங்க, அதுக்கு 8 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த நொயல் ரிவர்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை இது பண்ணுறதுக்கு 200 crores வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்து 5 ஜோனாக வந்து பிரியும். நார்த் ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, அப்புறம் சென்டர் வந்து பிரியும். ஒவ்வொன்றுலேயும் 20 வார்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த 5 இடத்துலையும் வந்து பிங்க் பார்க்குன்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. என்னென்னா விமனுக்கும் சைல்டுக்கும் இருக்கிற பார்க் மாதிரி. ஸோ அது வந்து போடுறாங்க. அப்புறம் டயாலிசிஸ் சென்டரு, அதுக்கப்புறம் வந்து கேன்சருக்கு வந்து மாதம் வந்து செக்அப் பண்ணிக்கலாம் கேன்சர் இருக்கா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹெல்த் கேர் சென்டரில் கொண்டு வர மாதிரி சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து 2022 வந்து 100% வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து 50% வந்து குறைக்க சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ண கேட்டிருந்தாங்க. பட் அது வந்து நடக்கலை. ரெக்வஸ்ட்டில் வந்து வருஷம் 6% வந்து ரைஸ் பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸை. ஸோ அதை வந்து ஒமிட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் லேட்டாக கட்டினீங்க அப்படின்னா 1% வந்து இது ஃபைன் வந்து வரும். எப்படி சென்டருக்கு வந்து நேஷனுக்கே பட்ஜெட் போடுறோம், அதேமாதிரி ஸ்டேட்டுக்கு பட்ஜெட் போடுறோமோ, அதுமாதிரி அந்த ஃபண்டு வந்து இப்படி லோக்கல் பாடிஸ் வழியாக அலோகேட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ ரோடு போகிறாங்கன்னா அந்த ஃபண்டு வந்து இந்த வழியாக இப்படி தான் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.